हाय फ्रेंड्स, वेलकम टू जसरा सिंपल किचन। इनकी कबोर्ड क्लीनिंग वर्क எல்லாமே பார்க்கணும், வாங்க பார்க்கலாம்। கபோர்ட்ல Dress எல்லாமே நான் தனித்தனியா தான் அடுக்கி வச்சிருப்பேன்। கொஞ்ச நாளாவே எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டு அடுக்கி வச்சாச்சு। எதுவுமே அரேஞ்ச் பண்ணியே வைக்கல, அப்படியே துவைச்ச துணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு। இன்னைக்கு க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண போறேன்। இப்போ எல்லாத்தையுமே நான் அடுக்கி வச்சுட்டேன்। மேலே ஃபுல்லாக என்னோடய ஹிஜாப் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது। அதுக்கப்புறம் ஹிஜாப்க்கு குத்துற பின் எல்லாமே வச்சுருக்கேன்। ஒரு செண்டு பட்டல் வச்சுருக்கேன்। அதுக்கடுத்து உள்ள ரேக்கில் பட்டு சாரிக்கு தேவையான ப்ளவுஸு, ஒர்க் சாரிக்கு தேவையான ப்ளவுஸு, எல்லா ப்ளவுஸுமே இங்கே தான் வச்சுருக்கேன்। அதுக்கப்புறம் ஹேங்கரில் போட முடியாத ஹிஜாப்ஸ் எல்லாமே இதில் தான் அடுக்கி வச்சுருக்கேன்। அது கீழே உள்ள ரேக்கில் இன்ஸ்கேட் எல்லாமே இருக்குது। அதுக்கப்புறம் கீழே உள்ளது சுடிதார், எப்பயாவது ரேராக யூஸ் பண்ணுற சுடிதார் எல்லாமே இருக்குது। இது பாப்பாவோட கவுன் எல்லாமே இருக்குது, எங்கேயாவது போனால் போடுறதுக்குள்ள கவுனு। அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக போடுற ட்ரெஸ் இதெல்லாமே வச்சுருக்கேன்। அது கீழே என்னோட சாரீஸ் எல்லாமே வச்சுருக்கேன்। அது கீழே பாப்பாவோட கிளிப்பு, செப்பல்ஸ் இதெல்லாமே வைக்கணும், இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்। அப்புறம் இந்த சைடு உள்ள கபோர்டில் இது மேலே உள்ளது என்னோட கல்யாண சாரீ, அதுக்கப்புறம் பட்டு சாரீ, ஒர்க் சாரீ இதெல்லாமே வச்சுருக்கேன்। எல்லா சாரியுமே ஒரே ரேக்கில் தான் வச்சுருக்கேன்। இது மட்டும்தான் சாரீ என்கிட்ட। கொஞ்சம் பூனம் சாரீ இதெல்லாமே பீரோலில் வச்சுருக்கேன்। அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுற பூனம் சாரீ இதெல்லாமே செல்ஃபில் வச்சுட்டேன்। இது பாப்பா பிறந்தப்ப 40வது நாள் எடுத்த ட்ரெஸ்ஸு, அதை ஞாபகமாக அப்படியே வச்சுருக்கேன்। இதுதான் என்னோட கல்யாண சாரீ, ரொம்ப ஹெவி ஒர்க்கில் இருக்கும், நல்லா அழகாக இருக்கும், கட்டுறதுக்குமே ரொம்ப ஹெவியாக இருந்தாலுமே நல்லா இருக்கும்। என் ஹஸ்பண்ட்ட இந்த மாதிரி சாரி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கினது। எனக்கு இந்த கலரில் தான் வேணும், இந்த மாதிரி சாரி தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன்। இந்த ப்ளவுஸ் தைக்காம தான் வச்சுருக்கேன், இனிமேல் தான் தைக்கணும்। இது பாப்பாவுக்கு வாங்கின யூரின் சீட்டு, நான் இது யூஸ் பண்ணவே இல்லை, யூஸ் பண்ணாலும் அவளுக்கு பிடிக்கவும் இல்லை சின்ன பிள்ளையில, அதனால் வேஸ்ட்டாக தான் இருந்தனால இது அடுப்பு துடைக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன்। குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன்। இப்படி நம்ம ஒவ்வொரு பொருளும் கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், காசுமே மிச்சமாகும்। அதுக்கப்புறம் நான் டஸ்ட்பின்க்கு யூஸ் பண்ணுற கவர் எல்லாமே ஒரு ட்ரேயில் தான் போட்டு வச்சுருப்பேன்। அது பார்க்க மெஸ்ஸியாகவே அசிங்கமாக இருக்கும், இப்படி போட்டு வச்சா அழகாக எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி வாங்கின பாக்ஸ் இருந்துச்சு, அந்த பாக்ஸ் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே டஸ்ட்பின்க்கு யூஸ் பண்ணுற கவர் எல்லாமே வச்சு இப்படி எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும்। இதை மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள்। நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே துணி எதுவும் வேணும், அதனால நம்ம கடையில் எதுவுமே வாங்க தேவையில்லை। இப்படி வேஸ்டான துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும்। அதுக்கப்புறம் ஜாமான் வாங்குறதுக்கெல்லாம் நம்மளுக்கு கவர் கொடுப்பாங்களே, அது எல்லாமே வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டா இப்படியுமே யூஸ் பண்ணிக்கலாம்। ஏதாவது நம்ம குப்பை கிச்சனில் சேர்ந்தால் அதை கட்டி குப்பையில் போட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்। யாருக்காவது இப்போ கவர் வேணும்னா எடுத்து கொடுத்துக்கலாம்। அதுக்காக நான் இப்படி எப்பயுமே போட்டு வச்சுக்கிடுவேன்। எப்பயுமே நான் ஒரு பையில் தான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிடுவேன்। இப்போ புதுசாக இந்த ஐடியா வந்தனால நான் இப்படி பண்ணிக்கிறேன், நீங்களுமே இப்படி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்। அதுக்கப்புறம் செடிகளுக்கு எல்லாமே தண்ணி விடணும், தண்ணியுமே விட்டாச்சு। இப்போ தான் எல்லாமே புதுசாக செடி எல்லாமே வச்சுருக்கேன், கம்பு இதெல்லாமே ஊண்டி வச்சுருக்கேன், மல்லிகைப்பூ கம்பு இதெல்லாமே। அதுக்கப்புறம் ராம்நாடுக்கு ஒரு வேலையாக போக வேண்டியது இருந்துச்சு, அதில் வலம்புரி மஹாலில் ஷாப்பிங் ஹால் போட்டிருக்காங்களா, சரி அங்கே போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பார்த்தோம்। எல்லாமே நல்லா ஒர்த்தாக தான் இருந்துச்சு, 160 ருபீஸ் தான் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருந்துச்சு। பிளாஸ்டிக் கண்டெய்னர், அப்புறம் தேங்காய் துருவுறது, பிளேட்டு, அப்புறம் இரும்பு பொருள் இது எல்லாமே இருந்துச்சு, அருவா, அதுக்கப்புறம் தந்தூரி செய்கிற மேக்கரு இதெல்லாமே இருந்துச்சு। இதுலேயுமே எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் வாங்கிட்டேன்। இன்னும் 2 மந்த்துக்கு இருக்குன்னு சொன்னாங்க। எல்லாருமே போய் ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது। ஒரு சில பொருள் தான் லைட் வெயிட்டாக இருக்குது, மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்குது। அதில் நாங்கள் டஸ்ட்பின் ஒன்று வாங்கினேன்। இந்த டஸ்ட்பின் இங்கெல்லாம் கூட விலை, அங்கே 160 ருபீஸ்க்கு
பரவாயில்லன்னு தோணுச்சு. அதனால இது ஒன்று, அஞ்சரை பெட்டி ஒன்றும் வாங்கினோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு டெடி பியர் வாங்கினேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பூட்டு தேவைப்பட்டுச்சு. அதனால 3 பூட்டு வந்து 160 rupees தான். அது ஒன்று, சாப்பர் ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம், பால் காய்ச்சுற மாதிரி பாத்திரம் ஒன்று வாங்கினேன். இது மாதிரி என்கிட்ட இல்லை, அதனால இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் வந்து பிளேட் வாங்கினேன். இது வந்து மெலமைன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஆனால் பிளாஸ்டிக்காக தான் இருந்துச்சு, நல்லாவுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாத்திரமும் வாங்கினேன். ஷாப்பிங் போர்டு ஒன்று வாங்கினேன். இப்போ வந்து நைட் டின்னருக்கு வந்து முட்டை கிரேவி வச்சு இடியாப்பம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு முட்டை கிரேவி வைக்க தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பல்லாரி வெங்காயம். ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து தட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இதில் வந்து கடுகு அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டேன். வெங்காயம் இது மட்டும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சேர்த்து நல்லா அதோட பச்சை வாடை போகிற வரைய வதக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலா பொடி வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவு வதக்கிட்டு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா கிளறி விட்டுறணும். சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டால் முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிரும். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.